Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. இன்னைக்கு நம்ம algebra topicல exponents and radicalsனா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது exponential function தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அந்த exponential function எப்படி வந்துச்சு? அதோட பேஸ் exponents and radicals. Exponents and radicals இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். எக்ஸ்போனன்ட்ஸ்னா என்ன? உங்களுக்கு தெரியும் எக்ஸ்போனன்ட்ஸ்னா என்ன? பவரில் இப்போ ஏன்னு இருக்குது ஒன்று, ஏ பவர் என் அப்படின்னு இருக்குன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எக்ஸ்போனன்ட், ஏவோட எக்ஸ்போனன்ட். ஓகேங்களா? ஏ பவர் என்ன மீனிங்? ஏவை என் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் ஏ பவர் என். கரெக்டாக? a power n. For example, இப்போ நான் என்ன பண்ண போறேன் 2 power 2ன்னு போட்டேன்னா என்ன எழுதுவீங்க? 2வை 2 times represent பண்ணுறது. கரெக்டா? அதுவே இப்போ நான் a power n போட்டேன்னா ஏவை n times represent பண்ணுறது. அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னென்னா எக்ஸ்போனன்ட். ஏதோ ஒரு வேரியபிளோட பவரில் ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், வாட் இஸ் ஏ பவர் 0? ஏ பவர் 0 என்ன? ஏ பை ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? ஏ பை ஏனா நார்மலாக என்ன 1ஆ? ஏ பை ஏனா என்ன நார்மலாக 1ன்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ பவர் 1 minus 1 which is equal to a power 0 which is equal to 1. ஸோ எனிதிங் பவர் 0 எப்பயுமே என்ன 1. இதை இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எனிதிங் பவர் 0 எப்பயுமே 1 தான். அது எப்படி வந்ததுன்றது தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதில் சம் ரிசல்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற ரிசல்ட்ஸு, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படி இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். பவரை ஆட் பண்ணலாம். அதுவே a பவர் m அப்பான் a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா பவர்ஸ் ஆட் ஆகும், டிவிஷனில் இருந்ததுன்னா பவர்ஸ் சப்ட்ராக்ட் ஆகும். ஸோ a பவர் m மைனஸ் n. இதுதான் எக்ஸ்போனன்ட். இந்த எக்ஸ்போனண்ட்டோட பேசிக் திங்ஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ ரேடிக்கல்ஸ்னால் என்ன? எக்ஸ்போனன்ட்ஸ் ரேடிக்கல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸும் லாகரிதம் ஃபங்க்ஷன்ஸும் வந்து புரிஞ்சிடும். ஏன்னா லாகரிதம் ஃபங்க்ஷன்ஸுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து இன்டர்லிங்க், எக்ஸ்போனென்ஷியலும் லாகரிதம்ஸும் இன்டர்லிங்க்டு. ஓகேங்களா? அது ரெண்டுத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்போனன்ட்ஸும் ரேடிக்கல்ஸும் தான். சரி, எக்ஸ்போனன்ட்ஸ்னால் இது. வாட் இஸ் மீன் பை ரேடிக்கல்ஸ்? ரேடிக்கல்ஸ்னால் என்ன? இப்போ சப்போஸ் உங்களோட பவர் 1 பை என்னன்னு இருந்ததுன்னா, இப்போ இங்கே பார்த்தது எல்லாமே ஏ பவர் என், ஏ பவர் எம், ஏ பவர் என். ஓகேவா? அந்த பவர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவோம். பவர் வந்து ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா அதை தான் நம்ம ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், y பவர் 1 பை n விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் n, தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்னன்னு எழுதலாமா? பாருங்கள், எழுதலாமா? இது எப்படி வந்துச்சு? மல்டிப்ளை பவர்ஸ். இங்கே 1 இருக்குது, 1 பவர் என்னன்னு போட்டுட்டோம்னா இது n கேன்சல் ஆகிட்டு y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்னன்னு கிடச்சிரும். இது என்ன? திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்போனன்ட்ஸ். சரி, இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
இது வந்து என்ன ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். தட் இஸ் இது என்ன வரும், y is equal to x square, y is equal to x power 4, y is equal to x power 6. ஸோ இது எல்லாமே வந்து ஈவனாக ஸ்கொயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா ஓகேவா அப்போ இது என்ன x பவர் 2n. n is equal to 1 னா x square, n is equal to 2 னா x power 4, n is equal to 3 னா x power 6. இது நம்ம ஆல்ரெடி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் படிச்சிருக்கோம். பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இது என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகும். டைலேஷன் கம்ப்ரெஷன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான் வச்சு நான் இந்த கிராஃப் போட்டிருக்கேன். இதுவே இப்போ ஒரு ஈவன் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப். இது வந்து பாருங்கள் x பவர் 2n + 1 x³ x பவர் 5க்கான கிராஃப். ஓகேவா, இப்போ நம்ம ஆல்ரெடி கிராஃப்ஸ் அண்ட் என்னது செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்போம். ஓகேவா, அதில் நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஹரிசான்டல் லைன் டெஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? சரி, இப்போ அதை தான் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் இது 1 to 1 பாருங்கள். ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு ஒரே பர்டிகுலர் வேல்யூக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பார்ப்போம்ல, ஹரிசான்டல் லைன் டெஸ்ட், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஸோ இது என்ன, இட் இஸ் ஆன் டு பட் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். இது வந்து 1 to 1 கிடையாது. கரெக்டா? ஒரு பர்டிகுலர் இன்புட்டுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, சரி, இங்கே பாருங்கள், இது போத் இது 1 to 1 அதே மாதிரி ஆன் டூவும் இது அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் 1 to 1னா இப்போ ஒரு டொமைன் இருக்குன்னா டொமைனுக்கான ஈக்குவலண்ட் ரேஞ்ச் வந்து 1 தான் இருக்கணும் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு. மோர் தென் 1 இருக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும், இங்கே ஒரு வேல்யூ தான் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவில். ஆனால் இங்கே பாருங்கள், 1க்கும் எனக்கு +1 கிடைக்குது, -1க்கும் எனக்கு +1 கிடைக்குது. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1. ஓகேவா? ஆனால் இது ஆன் டு ஃபங்க்ஷன், ஆனால் இது ரெண்டுமே ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம், எப்போ உங்களுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், கரெக்டாக சொல்லுங்கள். எப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்? when function is என்னவா இருக்கணும், இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், பைஜெக்டிவாக இருக்கணும். when function is bijective. பைஜெக்டிவ்னா என்ன, both 1 to 1 on 2. இது ஏன் நம்ம இங்கே பார்க்குறோன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், y பவர் n is equal to a, ஸோ y is equal to a power 1/n. இங்கே நான் வந்து y பவர் 1/n, இந்த நொட்டேஷன் எது வேணாலும் இருக்கலாம், x y according to what we use. ஓகேங்களா? சரி, இப்போ y பவர் n is equal to a அப்படின்றது என்ன, it is an exponent. இதோட இன்வர்ஸ் y is equal to a power 1/n என்றது என்ன, ரேடிக்கல். இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்சர்வேஷன் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாட் ஹேப்பன்ஸ் when n is even, இந்த என்னோட வேல்யூ ஈவனாக இருந்தால் அது எப்படி இருக்கும், அப்போ a எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். கேசஸ் எது எக்ஸிஸ்ட் இல்லை நான் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு n ஈவனாக இருக்கும்போது when a கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அது மீனிங்ஃபுல்லாக, அதுக்கான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குமா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. y is equal to
a greater than 0ன்னு சொல்லிட்டேன். ஸோ கன்சிடர் இட் as 2. ஓகேவா? 1 பவர் n என்னன்னு சொல்லிட்டேன், ஈவன்னு சொல்லிட்டேன். ஸோ 2, 4, 6 எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ 2 பவர் 1/2னா என்ன மீனிங்? 2 பவர் 1/2னா என்ன மீனிங்? இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. கரெக்டா? இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 which is nothing but what? 2. அப்படின்னா என்ன? 2. இது உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் கண்டிஷன் எக்ஸிஸ்ட். இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான கண்டிஷன். ஸோ n ஈவனாக இருக்கிறது மீனிங்ஃபுல் when a is greater than 0. இப்போ a less than 0வாக இருந்துச்சுன்னா, when a less than 0வாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்கள். y is equal to, நான் என்ன பண்ணுறேன், less than 0. ஸோ நான் -2 ஹோல் பவர் 1/2ன்னு எழுதுகிறேன். ஓகேவா? இதே கேஸ் தான். அப்போ என்ன ஆகும்? ஹோல் பவர் 1/2னா இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2ன்னு வரும். இஸ் திஸ் அ மீனிங்ஃபுல் ஒன்? இது மீனிங்ஃபுல்லான ரேடிக்கலா இருக்கா? நோ. இட் வில் கிவ்ஸ் யூ அன் இமேஜினரி வேல்யூ. I2ன்னு எழுதுவோம். இட் கிவ்ஸ் யூ அன் இமேஜினரி வேல்யூ. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இமேஜினரி வேல்யூ கிடைக்கும். இட் இஸ் நாட் அண்ட் ரியல் வேல்யூ. ஸோ இட் இஸ் நாட் மீனிங்ஃபுல். புரியுதுங்களா? ரேடிக்கல்ஸில் n ஈவனாக இருந்துச்சுன்னா a வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டிஷன் மீனிங்ஃபுல். அதுவே a less than 0வாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் does not exist. It is not meaningful and does not exist. புரியுதா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கவனிங்க அப்படியே. இதை எதுக்கு நம்ம இங்கே சொல்லி இதை நம்ம ரிலேட் பண்ணுறோன்னு பாருங்கள். இது என்னது? x பவர் 2n is an even function, right? 2nன்றது ஈவன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனில் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஆன் டு பட் நாட் 1-to-1. இது 1-to-1 கிடையாது. ஆனால் திஸ் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் சம் கண்டிஷன். கண்டிஷன்ஸுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே என்ன கண்டிஷன்? a greater than 0 கண்டிஷன். அதே மாதிரி இங்கே என்ன கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம்? இங்கே நான் டொமைனை if I make domain 0லேருந்து இன்ஃபினிட்டி நான் டொமைன் செட் பண்ணேன் அப்படின்னா then it is an bijective. இதோருக்கு இன்வர்ஸ் உண்டு. இட் இஸ் அன் bijective ஃபங்க்ஷன். புரியுதா இல்லைங்களா? 0 to இன்ஃபினிட்டின்னு எடுத்தால் இது மட்டும்தான். ஸோ இது 1-to-1 தான். ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு ஒரு வேல்யூ தான். ஸோ இட் இஸ் 1-to-1 as well as on-to. ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயுமே n ஈவனாக இருக்கும்போது a greater than 0 அப்போ மட்டும்தான் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். a less than 0க்கு இருக்காது. அதுக்காக தான் இந்த 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ செகண்ட் கேஸ், கேஸ் 2. n இஸ் ஆட். அதுவே n வந்து ஆடாக இருந்துச்சுன்னா, when n இஸ் ஆடுன்னு இருக்கும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு எல்லா கண்டிஷனுமே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். a greater than 0ன்னு எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணாலும் வந்துடும். எப்படி சொல்லுங்கள்? இப்போ நான் வந்து a அதே 2 எடுத்துக்கிறேன். n வந்து ஆடு. ஸோ 1/3 அப்படின்னா இது என்ன அர்த்தம்? cubed root of 2ன்னு வருமா? இல்லையா? ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் cubed root of 9 போட்டுக்கோங்க. cubed root of 9 என்ன? 3. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? நெகட்டிவ் வேல்யூ எடுக்கிறேன். ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிட்டு -9 cubed root போடுறேன். cubed root of -9 என்ன வரும்? -3. ஓகேவா? ஏன்னா -3 into -3 into -3 தான் என்ன? -9. ஸோ மைனஸுமே நம்மளால் வெளியே எடுக்க முடியும். ஸோ -3 ஃபார் ஆட் கேசஸ்க்கு இங்கே போத் a greater than 0வும் ஃபங்க்ஷன் ஆகுது, a less than 0வும் ஃபங்க்ஷன் ஆகுது. அதே தான் இங்கேயும் நம்ம பார்த்தோம். ஃபார் ஆட் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே 1-to-1 on-to. ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே தான் இங்கேயும். தென் என்ன ஆடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த கேசஸே தேவையில்லை. ஃபார் ஆல் கேசஸ் இட் ஃபால்ஸ் ட்ரூ. ஓகேவா?
புரிஞ்சுதா எதுக்காக இதை நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு? இதுலேருந்து சம்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஏன் கிடையாதுன்றது புரிஞ்சுக்கோங்க, இது ஏன் இருக்குன்றது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ a பவர் r வந்து m/n இருக்குது. ஓகேங்களா, ஒரு ரேஷ்னல் எக்ஸ்போனண்ட் இருக்குது, ஒரு ரேஷ்னல் எக்ஸ்போனண்ட் இருக்குது a பவர் m/n. இங்கே பாருங்கள், போத் எக்ஸ்போனண்ட் இருக்குது, ரேடிக்கல் இருக்குது, ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா? சரி, இப்போ இதை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு a பவர் 1/n கம்ப்யூட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ a பவர் 1/n கம்ப்யூட் பண்ணிட்டு தான் ஹோல் பவர் m கம்ப்யூட் பண்ணணும். a பவர் m பண்ணிவிட்டு ஹோல் பவர் 1/n பண்ணக்கூடாது. ஓகேங்களா, a பவர் 1/n ஃபஸ்ட்டு ரேடிக்கலில் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எக்ஸ்போனண்ட்டுக்கு வரணும். புரிஞ்சுச்சா? சரி, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். 49 ஹோல் பவர் 3/2. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்கள். 49 பவர் 1/2 ஹோல் கியூப். கரெக்டாக? ஃபஸ்ட்டு 1/n எடுத்துக்கணும். n is nothing but 2. ஸோ 49 1/2 ஹோல் கியூப். 49 1/2ன்றது என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. கரெக்டா? What is square root of 49? 7 7s are 49. So 7 cube. 7 cube என்ன? 7 cube என்ன? 373. 7 cube என்ன? 373. So it is valid. It is valid. கரெக்டா? சரி, இப்போ அதுவே கொஷின் உங்களுக்கு -49 ஹோல் பவர் 3/2. இங்கே என்ன பாருங்கள், a லெஸ் தென் 0வாக இருக்குது, இங்கே a கிரேட்டர் தென் 0. ஓகேவா? இப்போ இது எப்படி ஆகும் பாருங்கள். -49 ஹோல் பவர் 1/2 ஹோல் கியூப். சரி, ரூட் ஆஃப் -49 ஹோல் கியூப். ரூட் -49 இஸ் நாட் மீனிங்ஃபுல். ஏன்னா உங்களுக்கு இமேஜினரி டேர்ம் கிடைக்கும். அதனால தான் இந்த கண்டிஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுனா, ஃபார் a கிரேட்டர் தேன் 0க்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். a லெஸ் தென் 0க்கு இந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ புரிஞ்சுச்சிங்களா நம்ம பார்த்த கேஸு? ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தது எக்ஸ்போனண்ட். அந்த எக்ஸ்போனண்ட்லேருந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் சேமஸ் எக்ஸ்போனன்ட்ஸ் தான் ஃபுல்லாகுமே. ஆனால் நம்ம இங்கே பவரில் ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அங்கே வந்து பவரில் வேரியபிள் கிடையாது, இட் இஸ் இன் கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே பவர் இஸ் வேரியபிள். ஓகேங்களா, அதனால தான் இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா a பவர் எக்ஸ். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? a பவர் எக்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? எப்பயுமே a பவர் எக்ஸ். இதையும் நம்ம ஆல்ரெடி செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதோட கிராஃப்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ இதில் ஒரு கேஸ் இருக்குது. இந்த a பவர் எக்ஸ் எப்போ வேலிடாக இருக்கும்? a கிரேட்டர் தென் 0க்கு தான். நம்ம அந்த எக்ஸ்போனன்ஸில் பார்த்த கண்டிஷன் தான். a லெஸ் தென் 0வாக இருந்து அதுக்கப்புறம் உங்களோட பவர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் x is equal to 1/m or n இருந்து தட் m வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா இட் வில் நாட் எக்ஸிஸ்ட். அது நம்ம பார்த்துருக்கோம். அதே கேஸ் தான் இங்கேயுமே. ஓகேங்களா, சரி, இப்போ a is equal to 1 இருந்ததுன்னா என்ன ஆகும்? 1 பவர் x is equal to 1. அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன போட்டாலும் உங்களுக்கு என்ன வரும்? கான்ஸ்டண்ட்டாக ஒரே லைன் தான் வரும். 1ல் ஒரு லைன் தான் வரும். ஓகேங்களா, இட் இஸ் நாட் அண்ட் வேரியபிள் 1. இது வேரி ஆகவே இல்லை. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வில் நாட் எக்ஸிஸ்ட். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வில் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் 1. a வந்து 1ஆக இருக்கும்போது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன் ஆகாது? ஏன்னா உங்களுக்கு வெறும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக லைன் தான் வந்துகிட்டே இருக்கும். நோ வேரியேஷன். ஓகேவா, வேரியேஷனே கிடையாது. அப்படின்னும் போது அதை நம்ம இன்க்ளூட் பண்ணவே தேவையில்லை. ஸோ a பவர் எக்ஸ் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஃபார் a கிரேட்டர் தேன் 0, a எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். பட் நாட் ஈக்குவல் டு 1. 1ஆக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வித் பேஸ் a. இதுக்கு பேர் தான் பேஸ். இதுக்கு பேர் தான்
பேஸ். இந்த பேஸ் ஏ தான் இருக்கணும்னு கிடையாது, இட் கேன் பி எனி. ஓகேங்களா, இட் கேன் பி எனி. அதனால தான் நம்ம நார்மலாக எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா e பவர் எக்ஸ். இட் இஸ் அன் ஸ்பெஷல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். யூஸ்வலாக நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னு சொன்னால் யாருமே ஏ பவர் எக்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, இ பவர் எக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, இட் இஸ் அன் ஸ்பெஷல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இட் இஸ் அன் ஸ்பெஷல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஏ பவர் எக்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி கிராஃப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது ஏவோட வேல்யூ லெஸராக இருந்தால் எப்படி இருக்கும், கிரேட்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தாச்சு. 1க்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், 1க்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்துருக்கோம். தட் இஸ் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் இல்லைனா டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, எப்போ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும், if a value is greater than 1. if a value is greater than 1. எப்போ டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும், a ஓட வேல்யூ இஸ் லெஸ் தேன் 1 இருந்தால். தட் இஸ் இப்போ இது 2 பவர் எக்ஸ்னா it is an increasing function. 1/2 whole power x na it is an decreasing function. ஓகேவா, increasing function, decreasing function. இதுதான் வந்து exponential function. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ்போனன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை இங்கேயுமே ஃபாலோ ஆகும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், a power x into a power y என்ன ஆகும், powers will be added. அதுவே a power x upon a power y அப்படின்னா powers வந்து subtract ஆகும். அதுவே a power x into whole power y அப்படி இருந்ததுன்னா a power x y, a power x, ab power x is equal to a power x into b power x. ஓகேவா, இது எல்லாமே யூஸ்வல் ப்ராப்பர்ட்டிஸை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சம் இம்பார்ட்டண்ட் நோட் இல்லைன்னா ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இப்போ x பவர் 1/4 upon 4, 1/4 பவர் 4. இப்போ இது பாருங்கள், இப்போ x பவர் 1/4 பவர் 4 எப்போல்லாம் நம்மளுக்கு பாசிபிள் ஆகும்னு சொல்லிட்டு 1/4னா என்ன அர்த்தம், டபுள் டைம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. ஓகேவா, ஸ்கொயர் ரூட் எப்போ பாசிபிள், ஸ்கொயர் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஸ்கொயர் ரூட் டேர்ம்ஸ் நெகட்டிவாக இருந்தால் நம்மளால் எடுக்க முடியுமா, முடியாது. ஓகேவா, அதுதான் x பவர் 1/4 இஸ் டிஃபைன்ட் ஒன்லி வென் x இஸ் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். நெகட்டிவில் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வந்துடும், இமேஜினரி டேர்ம் வந்துடும். ஓகேவா, அதனால தான் இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், சிம்பிளாக எக்ஸ்ன்னு மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பிகாஸ் இட் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் ஈவன், டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. அதுவே y பவர் 4 ஹோல் பவர் 1/4, அதாவது y பவர் 4 ஹோல் பவர் 1/4. இப்போ இந்த மாதிரி கேஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், ஈவன் y லெஸ் தேன் 0வாக இருந்ததுன்னா அதை நம்ம பவர் 4 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அதனால தான் அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் y. மாடு yனா என்ன மீனிங், மாடு yனா y is equal to y for y greater than 0, mod y is equal to minus y for y less than 0. ரெண்டு கேஸுக்குமே அதுக்கு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். சின்ஸ் y பவர் 4 வந்து லெஸ் தென் வேல்யூக்குமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இதோட ரிசல்ட்டை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன், மாடுலஸ் ஒய்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். புரியுதா, சரி. அதே வச்சு இதை கேஸ் எழுதலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் 8 இன்ட்டு 1/4 y பவர் 4 ஹோல் பவர் 1/4 என்னாகும், எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக, இங்கே பாருங்கள் y பவர் 4 பவர் 1/4ன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஈவனுக்கும் கண்டிஷன் பாசிபிள், ஆடுக்கும் கண்டிஷன் பாசிபிள். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்,
modulus of y. Modulus of y. புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்போ u plus v root b, u minus v root b, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். a plus root b, a minus root b அப்படின்னு இருந்ததுன்னா these two are என்ன? Conjugates. These two are என்ன? They are conjugates. இப்போ கான்ஜுகேட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருக்க டினாமினேட்டரை நான் ரேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு to rationalize the denominator நம்ம கான்ஜுகேட்டால் multiply numerator and denominator with conjugate பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் ரேஷ்னலைஸ் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொஷின் 7 + √6/3 - √2. இங்கே நான் டினாமினேட்டரை அட்லீஸ்ட் நான் ரேஷ்னலைஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண மாதிரி ஃபார்முக்கு வந்துடும். சரி, டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன்? மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வித் கான்ஜுகேட். இதோட கான்ஜுகேட் என்ன? 3 + √2. அதனால் 3 + √2ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக டினாமினேட்டர் வந்து ரேஷ்னலைஸ் ஆகிடும். எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ 7 + √6 இன்ட்டு 3 + √2 ஹோல் டிவைடட் பை இங்கே பாருங்கள் 3 - √2 3 + √2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 3s are 21 + 7 √2 + 3 √6 + √12 whole divided by இங்கே பாருங்கள் a - b a + b என்ன வரும்? a - b a + b a square minus b square. So 9 minus b square என்ன? 2. அதனால தான் நம்ம சொன்னோம் கீழே டினாமினேட்டரில் உங்களுக்கு நியூமரேட்டர் அதாவது இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா u + v root bன்ற ஃபார்மில் இருந்துச்சுன்னா டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு அதோட கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு டினாமினேட்டர் ரேஷ்னலைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். +7 √2 + 3 √6 ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம்? 4 3s are 12. ஸோ 2 √3 டிவைடட் பை 7. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. புரிஞ்சுதா? திஸ் இஸ் த ஆன்சர். டினாமினேட்டரை நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, சம் எக்ஸசைஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்போனன்ஸ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக. இங்கே பாருங்கள் -1000 ஹோல் பவர் 2/3. ஓகேவா? நீங்கள் இது பார்த்த உடனே உங்களுக்கு 1/nல் ஈவனாக ஆடான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆடாக இருந்ததுன்னா இட் வில் பி டன். ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஈவனாக இருந்ததுன்னா தான் கேசஸ் பார்க்கணும். ஆடாக இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். இங்கே என்ன இருக்குது? ஆட் தான் இருக்குது. சரி, இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? -1000 பவர் 1/3 ஹோல் ஸ்கொயர். க்யூப்த் ரூட் ஆஃப் -1000 என்ன வரும்? 10 10 10 -10 -10 -10. ஸோ -10 the whole square. அப்போ minus into minus plus 10 10s are 100. புரிஞ்சுதா எப்படி நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஷின் 27 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் பேஸ் தான் இருக்குது. இது என்னது பேஸ்ன்னு சொல்லுவோம். ஏ வந்து 1 தான். 27 27 பேஸ் சேமாக இருக்கும்போது என்ன பண்ணலாம்? -2/3. இங்கே டினாமினேட்டரில் -1/3 டிவிஷன் ரூல். a power m upon a power n is equal to a power m minus n. அதனால் m minus of minus இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா -1/3 மேலே போகும்போது +1/3. அப்போ 27 minus 1/3. 27 minus 1/3. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 divided by 27 upon 1/3 எழுதலாமா? a power minus x na 1 by a power x. That is a power minus x na 1 by a power x. Okay va? சரி, இப்போ 1 divided by 27 upon 1 by cubed root of 27 என்ன?
3. அப்போ 1 divided by 3. புரிஞ்சுதுங்களா? சிம்பிள். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் புரிஞ்சுதுன்னா லாகரிதம் ஃபங்க்ஷன் ஈஸி. நம்ம ஆல்ரெடி வந்து செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸும் லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸும் போத் ஆர் இன்வர்ஸ் டு ஈச் அதர். ஓகேவா? சரி, நம்ம நார்மலாக இப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட கிராஃப் நம்ம பார்த்துட்டோம். அதோட லாகரிதம் ஃபங்க்ஷன் என்ன? அப்படியே இன்வர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஃப் வச்சு பிளாட் பண்ணுவோம். என்னது? அதோட மிரர் இமேஜ் அப்படியே வந்துடும். இப்படி கிராஃப்னா இந்த மாதிரி வந்துடும். அதுதான் லாகரிதம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் லாகரிதம் ஃபங்க்ஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் செக்ஷன் லாகரிதமிக் செக்ஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ.